ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் கைஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் கைஸ், நம்ம வந்து ட்ரக்கிங் வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க தலைமலை அப்படிங்கிற பிளேஸ் தான் வந்திருக்கோம் கைஸ். பாருங்கள், நிறைய பேர் நிறைய வண்டியில் வந்திருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம விளாக ஸ்டார்ட் பண்ணுறோம் கைஸ். ஆக்சுவலாக இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கலுக்கும் துறையூருக்கும் நடுவில் வந்து இருக்குது. பவித்திரத்துலேருந்து உள்ளே வரணும் கைஸ். இங்கேருந்து பஸ்ஸு கூட இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு கூட வரலாம் கைஸ். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக அடிவாரம் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஆனால் வந்து மலை மேலே இருக்க கோயில் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கைஸ். அதான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே கைஸ். பார்த்திங்கன்னா இதுதான் கீழே இருக்க கோயில். கீழேயும் பெருமாள் கோயில் இருக்குது கைஸ். மேலே ஏற முடியாதுன்னு நினைக்கிறவங்க கீழேயே கூட நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் கைஸ். நம்ம மலை ஏற ஆரம்பிச்சோம். கைஸ் பார்த்தீங்கன்னா மணி 9:06. நடக்க ஆரம்பிச்சு ஒரு 5 minutes தான் இருக்கும். மேலே நம்ம எத்தனை மணிக்கு ஏறுறோம்னு பார்க்கலாம். வழியில் நம்ம ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் மீட் பண்ணுவோம். அவங்க பார்க்கலாம். ஒரு கோயில் இருக்குது. இதை குளிச்சுட்டு தான் மேலே போகணும். கைஸ் பார்த்திங்கன்னா இங்கே மலை பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குது கைஸ். அப்படியே ஃபுல்லாக நேச்சராக இருக்குது. இது நம்ம போக வேண்டிய பாதை, இது நம்ம வந்த பாதை கைஸ். ஸோ இந்த மாதிரி கடை வந்து அங்கங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் கீழேயே வாட்டர் பாட்டில் மறந்துட்டு போனாலும் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் கைஸ். கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து நடக்க ஆரம்பித்து வந்தோம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் நம்ம சொந்தக்காரங்க வருவாங்கன்னு. அதோ அங்கே பாருங்க கைஸ், நம்ம சொந்தக்காரங்க பார்த்துட்டோம். இவர் தான் கவின் அண்ணே, நம்ம மாமா. அவர் சதீஷ் அண்ணே சொந்தக்காரங்க கைஸ். இன்னும் நிறைய சொந்தக்காரங்க மேலே இருக்காங்க. வேற உருவத்தில் இருப்பாங்க, அவங்களையும் காட்டுறேன் கைஸ். நம்ம மாமாவுக்கு டாட்டா சொல்லிடலாம். சதீஷ் அண்ணா அவங்களுக்கு டாட்டா கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாதி மலைக்கிட்ட ஏறிட்டோம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சிகரம் இருக்குது, இங்கே இருக்குது. நம்ம போக வேண்டியது அந்த சைடு இருக்குது கைஸ். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் நம்ம கடந்து வந்த பாதை. இதில் தான் கைஸ் நம்ம போகணும். கொஞ்சம் நாக்கு தள்ளிச்சு கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏறிடுவோம். வாங்க போகலாம் கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம அங்கே இருக்க கோயிலுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நல்லா வேர்த்துட்ருச்சு கைஸ். மூச்சு வாங்குது. அப்படியே நின்று போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் எங்கேயும் உட்காரல. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே ஏறிட்டோம் கைஸ். இதுதான் பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் சொன்னேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு வத்தாத கிணறு கைஸ். இங்கே தான் வந்து எல்லாருமே குளிச்சுட்டு அப்புறம் சாமி பார்க்க போவாங்க. ஸோ உள்ளே இறங்கி குளிக்கக்கூடாதுங்கிறதுக்காக மேலேயே ஒரு தொட்டி கட்டி அங்கே தண்ணி கொடுத்துட்டாங்க கைஸ். அங்கேருந்து நம்ம குளிச்சிக்கிறதுனா குளிச்சிக்கலாம். இங்கே தான் வந்து இந்த மாடு வந்து விடுவாங்க. மாடு வேண்டிக்கிட்டு, அதாவது கண்ணுக்குட்டி அந்த மாதிரி வந்து வேண்டிக்கிட்டு வந்து இந்த இதுக்குள்ளே தான் விடுவாங்க. அப்போ நான் காமிச்சதுக்குள்ளே. ஸோ கைஸ் அங்கே ராமம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். போய் போட்டுக்கலாம். நிறைய பேர் மேலே வந்தாலும் விரத விட்டுறாங்க கைஸ். மேலே நிறைய கடைகளும் இருக்குது. வர வழியிலையும் கடைகள்லாம் இருந்துச்சு. நான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இருக்கும், காட்டுறேன். அவங்க காட்டியிருப்பேன், அவங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மண்டபத்தில் இது பாருங்கள், அது மேலாம் நாங்கள் போயிருக்கோங்க. சின்ன வயசில் போனதா ஞாபகம்லாம் இருக்குது. மோஸ்ட்லி வருஷத்துக்கு ஒரு டைம் வரணும். ஆனால் நாங்கள் அந்த மாதிரி வர்றதில்லை. 2 years ஒன்ஸ் இந்த மாதிரி தான் கைஸ் வந்துட்டுருக்கோம்.
பாபா ஏர்போர்ட் இல்ல சார் கொஞ்சம் கீழே இழுத்தோட கீழே ரொம்ப வேணாம் லைட்டாக ரைட் 2 பேரும் நாமம் போட்டாச்சு கைஸ் சொந்தமாக நாமம் போட்டுக்கிட்டோம் கோவிந்தா கோவிந்தா சொல்கிறா கோவிந்தா கோவிந்தா நல்லா இருக்கா கைஸ் நாமம் நல்லா இருக்கா கோவிந்தா நல்லா இருக்கா கோவிந்தா சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படி வந்துருங்க கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக 9:10 நடக்க ஆரம்பித்தோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:35 ஆயிடுச்சு. ஸோ 11:35க்கு மேலே ஏறிட்டோம் கைஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இந்த வழியில் போனோம்னா இன்னும் கொஞ்சம். ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளே தான் போயிட்டு இந்த நாமம் போட்டோம் கைஸ். பார்த்துருப்பீங்க அதுக்குள்ள வந்து கருப்பசாமி கோவில் இருக்குது. கருப்பசாமி கோவில் அங்கே தான் வந்து கண்ணுக்குட்டி விடுறது, குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது. எனக்கும் இங்கே தான் கைஸ் மொட்டை போட்டாங்க. எனக்கு தான் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க, அவனுக்கு எங்கள் ஊரில் சுற்றுற எல்லாத்துக்கும் இங்கே தான் மொட்டை போட்டிருப்பாங்க கைஸ். ஸோ இதை வந்து நம்ம எங்கள் ஊரில் ஒரு திருப்பதியா அப்படி தான் நம்ம பேசணும். அதை பற்றி பேசணும்னா நாலு சனிக்கிழமை தான் சரி, 5 சனிக்கிழமை தான் சரி கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம அந்த கருப்பசாமி கோவிலேருந்து தாண்டி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இப்போ பாருங்கள் கைஸ், அந்த பாறை மேலே இருக்க உச்சியில் இருக்க கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுதான் வந்து தலைமலை ஸ்ரீ சஞ்சீவிராய பெருமாள் கோயில். வாங்க கைஸ் போகலாம். அங்கே தான் போக போகிறோம். அங்கேருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, காவேரி ரிவர் தெரியும் கைஸ், முசிறி காவேரி ரிவர். ஸோ வாங்க மேலே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்குது. நம்ம அண்ணலாமா 1 2 3 இது வரைக்கும் 69 ஏறிட்டோம். 60 70 71 72 73 74 75 76. கைஸ் இதுக்கு நம்ம 166 ஸ்டெப் ஏறி இருக்கோம். கைஸ் நம்ம இது வரைக்கும் 224 ஸ்டெப்ஸ் ஏறியிருக்கோம். இந்த மாதிரி சமாதானத்தில் நம்ம கவுண்ட் எடுக்கல கைஸ். பாருங்க, நம்ம கீழே வந்த கோயில் அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே அங்கே இருக்க பாருங்க. பாருங்க கைஸ், நம்ம அங்கேருந்தா நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். கைஸ் கீழேருந்து அந்த ஆஞ்சநேயர் கோயில் வரைக்குமே 300 ஸ்டெப்ஸ் வந்துருச்சு கைஸ். இன்னும் வந்து மேலே போகணும். கைஸ் போகலாம் கைஸ். நான் உனக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்க, ஸ்டெப் மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்டெப்பே இல்லை. கைஸ் கீழேருந்து இந்த கருடால் வர, அதாவது கிருஷ்ணர் கோயில் வரது கரெக்டாக 505 ஸ்டெப்ஸ் இருக்குது கைஸ். 505. உள்ள வந்து கிருஷ்ணர் இருக்கார். அவருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ மோட்டத்தனமாக இருக்குது, கொடி மரம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து
சஞ்சீவிராய பெருமாள் கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸ்டெப்ஸ் பாருங்க கைஸ். ஒரு கால் சைடில் வைக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது, முழுசாக கூட வைக்க முடியாது கைஸ். ஆக்சுவலாக கைஸ் இங்கே வேலி போட்டுருக்காங்க. வேலி போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த சின்ன கல்லுக்கிட்ட ஒரு செங்கல் அளவு தான் இருக்கும். அதில் வந்து அவங்க நடந்து போவாங்க கிரிவலம்ன்ட்டு. அதில் வந்து ஒருத்தர் விழுந்து இறந்துட்டார். அதில் வந்து அதை வந்து தடை பண்ணிட்டாங்க கைஸ். மேலே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம சாமி இந்த வழியில் தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, காவேரி ரிவரே தெரியும். முசிறி காவேரி ரிவர். பொங்கல் வாங்கிட்டாங்க. பெங்களூர்ல கூப்பிட்டாங்கல்ல போலியா தண்ணியா பொங்கல் ரைஸ் அப்படியே நம்ம உட்காந்துட்டோம். சாமி பார்த்துட்டு வந்துட்டு பூஜை பொருட்கள்லாம் பூஜை பண்ணி தேங்காய்லாம் உடைச்சி அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்டாங்க. வேறு லெவலில் இருக்கு. இந்த டெம்பிளுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வழி சொல்கிறேன். ஆக்சுவலாக 2 பாதை இருக்குது. இந்த 2 பாதை வருது பார்த்திங்கன்னா, அந்த கீழேருந்து இங்கேருந்து வர்றது வந்து பௌத்திரம் வந்து கீழே வந்து ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லுவாங்க, பௌத்திரம் வழியாக வர வழி கைஸ். அது வந்து எருமப்பட்டி வந்து வாலசராமணி வழியாக வர வழி, அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிறது. கீழே இருக்கிறது வந்து பௌத்திரம் வழியாக வரும். ஆக்சுவலாக பௌத்திரம் வழியாக வர்றது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு. அந்த வாலசராமணி எரும்பட்டி வழியாக வர்றது வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து செங்குத்தாக இருக்கும் கைஸ். கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக வரணும்னு நினச்சிங்கன்னா பௌத்திரம் வழி தான் பெஸ்ட்டு. வாங்க நம்ம அப்படியே இறங்க ஆரம்பிச்சாச்சு கைஸ். அழகாக கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். நம்ம ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணதில் டோட்டலாக ஒரு 800, அதாவது ஒரு 800 ஸ்டெப்ஸ். வெறும் கீழே இந்த ஒரு பாறை, அதாவது இது ஃபுல்லாக ஒரு பாறை மாதிரி தான் கைஸ் இருக்குது. அது மேலே தான் வந்து சாமி கோயில் இருக்குது. இதுக்கும் வந்து பெரிய வரலாறுலாம் இருக்குது கைஸ். உங்களுக்கு ஒரு இதை காட்டுறேன் பாருங்கள். அருணா கயிறு போட்டு இந்த மலையை கட்டின கதையை பார்க்கலாம் கைஸ். நான் அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பொறுமையாக இறங்கிட்டு இருக்கோம் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செப்பரேட் ஏரியா, இது ஒரு ஏரியாவுக்கு மட்டும் ஒரு தனியாக வரலாறு இருக்குது கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பாம்பு மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது கைஸ். அந்த பாம்பு வந்து இந்த மலையை வந்து அதாவது விழுங்குறதுக்கு வந்துச்சாமா. அப்போ வரப்போ வந்து இந்த மலை வந்து தனியாக ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து அவரோட அருணா கயிறு எடுத்து இந்த மலையவே கட்டினாராமா. அப்போ வந்தது தான் அந்த லைனு, அந்த மாதிரி சொல்கிறாங்க கைஸ். சின்ன வயசுலேருந்து எனக்கு அதான் சொன்னாங்க. ஸோ அது தப்புனா நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க கைஸ். என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் கைஸ். ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 9:30க்கு நடக்க ஆரம்பித்தோம். மேலே வந்து கரெக்டாக சாமி பார்த்துட்டு வெளியே இருப்போம் வந்து 12:50 நியர்பை 1 வச்சுக்கலாம். 1 o'clock சாமி பார்த்துட்டு வெளியே வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். ஸோ எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10, 11, 12 ஒரு 4 hours. நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்தோம். ஒரு 1/2 hour கிட்ட, 1/2 hour 45 minutes மாதிரி ரெஸ்ட் எடுத்துருப்போம்.
கைஸ் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே போகலாம் கைஸ். கைஸ் இந்த வாட்டர் பாட்டில் விலை எவ்வளோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக வாங்கினீங்கன்னா 20 rupees. அதே நீங்கள் தலைமலை மேலே வந்து வாங்கினீங்கன்னா 50 rupees கைஸ், 50 ரூபாய். ஸோ வேணுங்கிற தண்ணியெலாம் நீங்களே கொண்டு வந்துக்கோங்க. நாங்கள் ஆக்சுவலாக 4 வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தோம் கைஸ். 4மே காலி ஆகிடுச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் 50 ரூபா கொடுத்து வாங்கணும் கைஸ். கைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து தீர்த்தம் தண்ணி. ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா இந்த தண்ணியை கொண்டு வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடுவாங்க கைஸ். ஸோ தெளித்தா ரொம்ப நல்லது, புனிதமானதுன்னு சொல்லிட்டு ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு போய் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் சேர்த்து கொடுப்பாங்க கைஸ். அந்தளவுக்கு புனிதமானது, எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது இந்த தீர்த்த தண்ணி தான். ஸோ அதை நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் கைஸ். மை பிரதர் தான் அவர் எடுத்துகிட்ருக்கிறாரு கைஸ். அதே மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில் பற்றி பேசியிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தான். அவங்களும் ஆள் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். 50 rupees தான், நீங்கள் வேணால் வாங்கி தான் ஆகணும். அதுக்கு மேலே உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் வரப்போ கீழே வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் இல்லைனா வீட்டில் இருந்தே கூட கொண்டு வந்துடலாம் கைஸ். ஸோ நான் யார் நம்ம வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட். ஓகே கைஸ், நம்ம தலைமலை விட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். ஏறுறப்போ என்ன எனர்ஜியோட ஏற ஸ்டார்ட் பண்ணமோ அதே எனர்ஜியோட இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம தான் அவ்வளோதான் கைஸ். நம்ம கீழே போயிட்டு அந்த விளாகை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். நம்ம அந்த கோயில்கிட்ட இருந்து பார்த்துருப்போம் எருமப்பட்டி வழி, பௌத்தம் வழின்னு. ஸோ அதை நேரில் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா எருமப்பட்டியிலேருந்து வர வழி. போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், எருமப்பட்டி முட்டாஞ்சிட்டி காவக்காரம்பட்டு வழியாக வர பாதை கைஸ். இது வந்து பௌத்தம் வழியாக வர்றது. நடக்க முடியாதுண்ணா. கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம போயிட்டு வந்துட்டோம் கைஸ். கீழே இருக்க கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்கேயும் கூட்டம் நிறையா இருக்குது கைஸ். நம்பர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு குடிக்கிறா. ஸோ கைஸ் கீழே இருக்க கோயிலுக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ தான் கைஸ் இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கூட இருக்குது. ஸோ வந்து நாங்கள் மலையிலேருந்து இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா 1/2 hour தான் எடுத்துக்கிட்டோம். எங்கேயுமே உட்காரவும் கிடையாது கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைகளும் இருக்குது கைஸ். பழக்கடையிலேருந்து மாலை, குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ராட்டணம் எல்லாமே இருக்குது கைஸ். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:52. நம்ம வந்து 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம 9 கேரி 3 முடிச்சிருக்கோம். ஸோ அப்படின்னாக்கா 10, 11, 12, 1, 2, 3 கரெக்டாக 6 hours ஆகிடுச்சு கைஸ். நாங்கள் இறங்குறப்ப எங்கேயுமே உட்கார கிடையாது. ஏறப்போ மட்டும் ஒரு 2 இடத்துல வந்து நின்று போனோம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கொல்லிமலை வீடியோலாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி வால்பாறை வீடியோ வந்து ப்ராசஸிங் இருக்குது கைஸ், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து தலைமலை வந்து ஒர்த் டு விசிட் கைஸ். மேலே வந்து நீங்கள் ட்ரெக்கிங்காகவே வந்து போகலாம். பாய். நீங்க எந்த ஐஸ்கிரீம் வாங்கினாலும் ஒரு ஐஸ்கிரீமுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீங்க. வாங்குவாங்க. ஆமாங்க, ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீங்க.